வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகம் முழுவதும் புத்தாண்டையொட்டி கோவில்களில் வரிசை நின்று மக்கள் சிறப்பு வழிபாடு. பிரதமர் நரேந்திர மோடி, முதலமைச்சர் உள்ளிட்ட தலைவர்கள் புத்தாண்டு வாழ்த்து. அண்ணல் அம்பேத்கரின் 128வது பிறந்தநாளையொட்டி நாடு முழுவதும் கொண்டாட்டம். அம்பேத்கர் சிலைக்கு உருவப்படத்திற்கும் தலைவர்கள் மாலை அணிவித்து மரியாதை. மலரும் புத்தாண்டு குறைவற்ற செல்வத்தையும் அளவற்ற மகிழ்ச்சியையும் வழங்க வேண்டும். மலையாள மொழி பேசும் மக்களுக்கு தமிழக முதலமைச்சர் பழனிசாமி விஷு திருநாள் வாழ்த்து. நீர்நிலைகளை தூர்வாராததால் தமிழகத்தில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தினகரன் குற்றச்சாட்டு. ஆற்று மணலை விற்கக்கூடாது என பரமக்குடியில் பரப்புரை செய்த கமலஹாசன் வேண்டுகோள். பாஜக மீண்டும் ஆட்சியை பிடித்தால் அமித்ஷா தான் உள்துறை அமைச்சர் என அரவிந்த் கெஜ்ரிவால் பேச்சு. அமித்ஷா பதவிக்கு வந்தால் என்ன நடக்கும் என்பதை சிந்தித்து வாக்களிக்கவும் வேண்டுகோள். தமிழ் புத்தாண்டையொட்டி குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ட்விட்டரில் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், தமிழ்நாட்டில் உள்ள சகோதர சகோதரிகள் மற்றும் உலகில் உள்ள அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துகள் என குறிப்பிட்டுள்ளார். பிறக்கக்கூடிய இந்த ஆண்டு எல்லோர் வாழ்விலும் மகிழ்ச்சியும் இன்பமும் செழிப்பும் வழங்கிட வேண்டிக் கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் மோடி ட்விட்டரில் தமிழ் சகோதரிகளுக்கும் சகோதரர்களுக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துகள் என குறிப்பிட்டுள்ளார். புத்தாண்டில் ஆசைகள் நிறைவேறட்டும், அனைவரின் வாழ்விலும் நலமும் மகிழ்ச்சியும் பெருகட்டும் என குறிப்பிட்டுள்ளார். தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, நடிகர் ரஜினிகாந்த் ஆகியோரும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். தமிழ் புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் உள்ள முருகப்பெருமான் ஆலயங்களில் சிறப்பு தரிசனம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டார்கள். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் இன்று தமிழ் புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு காலை 4 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டது. 4:30 மணிக்கு விஸ்வரூப ஆராதனையும் 5 மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகமும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு விசுக்கணி சிறப்பு தரிசனத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அதிகாலை முதலே கடலில் புனித நீராடி விஸ்வக்கணி தரிசனம் செய்து வரிசையில் காத்திருந்து சுவாமியை தரிசனம் செய்தனர். பக்தர்களின் கூட்டத்தை முன்னிட்டு குடிநீர், கழிப்பறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை கோயில் நிர்வாகம் சார்பில் சிறப்பான முறையில் செய்யப்பட்டிருந்தது. திருவண்ணாமலை கிரிவல பாதையில் அமைந்துள்ள திருக்கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் தமிழ் புத்தாண்டு அன்று சூரிய பகவான் திருநேர் அண்ணாமலையார் மீது பட்டு வழிபடுவது வழக்கம். இந்த அபூர்வமான நிகழ்வினை ஏராளமான பக்தர்கள் கண்டுகளித்தனர். திருநேர் அண்ணாமலையாருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் பல்வேறு அலங்காரங்கள் செய்யப்பட்டிருந்தன. இதேபோல் திருநெல்வேலி மாவட்டம் தாமிரபரணி நதிக்கரையோரம் உள்ள மணிமுத்தீஸ்வரத்தில் உள்ள உத்திஷ்டரை கணபதியை தன் ஒளி கதிரால் சூரிய பகவான் அபிஷேகம் செய்தார். 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இக்கோவிலில் பட்டசூரிய ஒளியை ஏராளமான பக்தர்கள் கண்டுகளித்தனர். சென்னை அடுத்த பல்லாவரம் ரேடியல் சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு அறுபடை முருகர், கர்நாடக முருகர், கேரள முருகர், இலங்கை முருகர், மலேசிய முருகர் என 10 படை முருகர்களை ஒரே இடத்தில் வைத்து பொதுமக்கள் வழிபாட்டிற்காக வைக்கப்பட்டுள்ளது. இதில் சிறப்பு பூஜைகளும் யாகங்களும் செய்யப்பட்டன. சென்னை வடபழனி முருகன் கோவிலில் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு விடியற் காலை 4 மணிக்கு பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். தமிழ் புத்தாண்டு தினம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களால் மிகவும் உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது. இன்று பிறந்த விகாரி தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு தமிழக ஆளுநர், முதலமைச்சர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழ் கடவுளாம் முருகப்பெருமானுக்கு தமிழகம் முழுவதும் உள்ள முருகன் கோவில்களில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. அந்த வகையில் சென்னை வடபழனி முருகன் கோவிலில் விடியற் காலை 4 மணிக்கே பக்தர்கள் ஏராளமானோர் திரண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சென்னை மயிலாப்பூர் லஸ்கானர் பகுதியில் உள்ள புகழ்பெற்ற நவசக்தி விநாயகர் ஆலயத்தில் தமிழ் புத்தாண்டினை முன்னிட்டு பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். மலையாள மொழி பேசும் மக்களுக்கு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி விஸ்வ திருநாள் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். மலையாள புத்தாண்டு விஸ்வ திருநாளையொட்டி தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள செய்தியில், மலரும் புத்தாண்டு குறைவற்ற செல்வத்தையும் அளவற்ற மகிழ்ச்சியையும் வழங்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். மக்களின் வாழ்வில் எல்லா நலங்களையும் வளங்களையும் வழங்கும் ஆண்டாக புத்தாண்டு மலரட்டும் என வாழ்த்தியுள்ளார்.
திமுக தலைவர் ஸ்டாலின் வேலூர் மாவட்டம் ஆம்பூரில் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின் தனது பிரச்சாரத்தை தொடங்கினார். திமுக தலைவர் ஸ்டாலின் மாநிலம் முழுவதும் திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். இன்று காலை வேலூர் மாவட்டம் ஆம்பூரில் பேருந்து நிலையத்தில் உள்ள அம்பேத்கர் உருவச்சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதன்பின் நேதாஜி சாலை, பூக்கடை தெரு, காய்கறி சந்தை, பழச்சந்தை ஆகியவற்றுக்கு நடந்து சென்று பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். வேலூர் மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்த், ஆம்பூர் சட்டப்பேரவை தொகுதி வேட்பாளர் வில்வநாதன் ஆகியோருக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்கு சேகரித்தார். சித்திரை திங்கள் முதல் நாளான தமிழ் புத்தாண்டை தை மாதத்தில் மாற்றியவர்கள் திமுகவினர் என அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். அண்ணல் அம்பேத்கர் 129வது பிறந்தநாள் விழா இன்று நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. சென்னை துறைமுக வாயிலில் உள்ள அம்பேத்கர் சிலையின் கீழே அமைக்கப்பட்டிருந்த டாக்டர் அம்பேத்கர் திருவுருவ படத்திற்கு தமிழக அரசு சார்பில் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் ஜெயக்குமார், சித்திரை திங்கள் முதல் நாளான தமிழ் புத்தாண்டை தை மாதத்தில் மாற்றியவர்கள் திமுகவினர் என குற்றம் சாட்டினார். சித்திரை திங்களில்தான் நாம் தமிழ் புத்தாண்டை கொண்டாடி கொண்டு வருவது தமிழர்களுடைய பண்பாடு. ஆனால் அந்த பண்பாடை முற்றிலுமாக மாற்றி சிதைத்து சித்திரை திங்களுக்கு பதிலாக தை திங்கள் அறிவித்து தமிழ் நெஞ்சங்களிலெல்லாம் ஈட்டி பாய்ச்சுகின்ற வகையிலே தமிழ் புத்தாண்டையே மாற்றியவர்கள் திமுக, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக தலைவர், முன்னாள் முதலமைச்சர். இதைத் தொடர்ந்து தமிழக காங்கிரஸ் சார்பில் அம்பேத்கர் பிறந்த தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அப்போது தமிழக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி உள்ளிட்ட திரளான காங்கிரசார் அம்பேத்கர் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய KS அழகிரி, காங்கிரஸ் கட்சியுடன் கருத்து வேறுபாடு இருந்தாலும் சில காலம் சட்ட அமைச்சராக அம்பேத்கர் பணியாற்றியதாக குறிப்பிட்டார். காங்கிரஸ் கட்சியோடு அவருக்கு கருத்து வேறுபாடு இருந்தாலும் கூட நாட்டின் நலன் கருதி அவர் காங்கிரஸோடு இணைந்து சில காலம் பணியாற்றினார். இன்றைக்கு இந்தியா ஒற்றுமையாக இருக்கிறது என்றால், பலமாக இருக்கிறது என்றால், வேற்றுமையில் ஒற்றுமை காண்கிறது என்றால், எல்லா இன மக்களும் ஒன்று கூடி வாழ்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் அம்பேத்கர் அவர்கள் அருளிய இந்திய அரசியல் சட்டம்தான். இதேபோல் டெல்லியில் பிரதமர் மோடி அம்பேத்கர் பிறந்தநாளை முன்னிட்டு அம்பேத்கரின் உருவப்படத்திற்கு மரியாதை செலுத்தினார். காங்கிரஸ் திமுக கட்சிகளின் கூட்டணி ஆட்சியில் 2G ஊழல் உள்பட பல்வேறு ஊழல்கள் நடைபெற்றுள்ளதாக சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் மனோஜ் பாண்டியனை ஆதரித்து ஆலங்குளத்தில் சரத்குமார் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது காங்கிரஸ் திமுக கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி எனவும் அதிமுக கூட்டணி வெற்றி கூட்டணி எனவும் தெரிவித்தார். கோல்கேட் நிலக்கரி பேர ஊழல் அது 1,86,000 கோடி. ஆக அனைத்து ஊழல்களையும் செய்தது காங்கிரஸ் தான். அவங்க நியாயமற்ற பேச்சுகளை பேசி விலைவாசி ஏறிட்டு சொல்லியிருக்காரா ஸ்டாலின்? சொல்லல. இங்க மின் தட்டுப்பாடு இருக்குன்னு சொன்னாரா? சொல்லல. அவர் சொல்றதுதான் தனி மனித விமர்சனம். அங்க இருக்க EVK இளங்கோவன் நல்ல பாரம்பரியத்தோட குடும்பம். அவர் என்ன சொல்றாரு? மோடிக்கு பேர கேடின்னு சொல்றாரு. இவர் ஒரு அரசியல்வாதியா? ஒரு பாரத பிரதமரை பார்த்து கேட்கின்ற கேள்வி அது சிந்தித்து பார்க்க வேண்டும். அவங்களுக்கு வேணா அது காமெடியா தெரியும். வள்ளியூரில் மனோஜ் பாண்டியனை ஆதரித்து பரப்புரை செய்த சரத்குமார், கர்நாடகத்தில் கபினி அணை கட்டப்பட்ட போது கர்நாடகத்திலும் மத்தியிலும் காங்கிரஸ் ஆட்சி செய்ததையும் தமிழகத்தில் திமுக ஆட்சி நடைபெற்றதையும் சுட்டிக்காட்டினார். அப்போது அணை கட்டுவதை எதிர்த்து திமுக குரல் கொடுக்கவில்லை எனவும் சரத்குமார் தெரிவித்தார். எடப்பாடி பழனிசாமி அரசு நீர்நிலைகளை முறையாக தூர்வாராததால் தமிழகத்தில் குடிநீருக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தினகரன் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மக்களவை தொகுதி அமமுக வேட்பாளர் ஞானசேகரை ஆதரித்து கீழ்பெண்ணாப்புத்தூரில் தினகரன் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது நாட்டில் பெரும்பான்மையாக உள்ள இந்துக்களின் வாக்குகளை பெறுவதற்காக மோடி அரசு இஸ்லாமியர்களையும் கிறிஸ்துவர்களையும் அச்சுறுத்துவதாக குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் விவசாயிகளும் வணிகர்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நீர்நிலைகளை முறையாக தூர்வாராததால் பாசனத்திற்கும் குடிநீருக்கும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நமது காவிரி தமிழ்நாட்டு பிரச்சனையாக இருப்பது போல நமது நீர்நிலைகளை எல்லாம் தூர்வாராமல் இந்த பழனிசாமியின் ஆட்சியில எல்லாவற்றையும் போட்டுவிட்டதால் இன்றைக்கு தமிழ்நாடு
விவசாயத்திற்காகவும் குடிநீருக்காகவும் தத்தளிக்கின்ற நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி சிறுபான்மையாக இருக்கின்ற இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் அச்சுறுத்துகின்ற விதமாகவும் இந்துக்கள் இந்தியாவிலே பெரும்பான்மையாக இருப்பதால் அவர்களது வாக்குகளை பெற்றுவிட வேண்டும் என்பதற்காக அவர் சிறுபான்மை மக்களை அச்சுறுத்தும் விதமாக நடந்து கொள்கிறார். முன்னதாக செஞ்சியில் ஆரணி மக்களவை தொகுதி அமமுக வேட்பாளர் செந்தமிழினை ஆதரித்து தினகரன் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது எடப்பாடி பழனிசாமியும் பன்னீர்செல்வமும் மோடிக்கு பயந்து பாஜகவுடன் கூட்டணி அமைத்துள்ளதாக தெரிவித்தார். விழுப்புரத்தில் அமமுக வேட்பாளர் கணபதியை ஆதரித்து பரப்புரை செய்த தினகரன் இந்தூர் மருத்துவக் கல்லூரிக்கு அனுமதி அளித்து தொடர்பான வழக்குகள் பயந்தே அதிமுக பாஜக கூட்டணியில் பாமக சேர்ந்ததாக தெரிவித்தார். ஆற்று மணலை விற்கக்கூடாது என மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மக்களவை தொகுதி வேட்பாளர் விஜயபாஸ்கர், பரமக்குடி சட்டப்பேரவை தொகுதி வேட்பாளர் சங்கர் ஆகியோரை ஆதரித்து தனது சொந்த ஊரான பரமக்குடியில் கமல்ஹாசன் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசியவர் தமிழகத்தின் மீது தேவையில்லாத திட்டங்களை மத்திய அரசு திணிப்பதாக கமல்ஹாசன் குற்றம் சாட்டினார். தமிழகத்தை முதன்மை மாநிலமாக்க மக்கள் நீதி மய்ய வேட்பாளர்களுக்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். தான் விளையாடி திரிந்த வைகை ஆற்றின் மணல் எல்லாம் அள்ளப்பட்டுவிட்டதாக கவலை தெரிவித்தார். ஆற்று மணலை விற்கக்கூடாது எனவும் கேட்டுக்கொண்டார். தமிழகத்தை கொள்ளை போடுமா, அவங்க மீத்தேன் குப்பையும் மத்த குப்பையும் போட்டிட்டு டெல்லி தலைநகரம் நடத்திட்டு இருக்காங்க. தமிழகம் இந்தியாவின் தலை வாசலாக மாறும், இந்தியாவின் முதன்மை மாநிலமாக மணல் ஆத்து மணல் நான் விளையாட்ட மணலை திருடி விற்கக்கூடாது. நான் இங்க குதிரை ஓட்டம் கத்துக்கிட்டது இந்த ஆத்து மணல்ல தான். விழுந்து போராட்ட தெரிஞ்சிருக்கேன். இன்னைக்கு மணலே இல்ல, களிமண்ணாகி போச்சு. விருதுநகர் மக்களவை தொகுதி மக்கள் நீதி மய்யம் வேட்பாளர் முனியசாமி ஆதரித்து அருப்புக்கோட்டையில் கமலஹாசன் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது 24 கோடி ரூபாயை வெளிநாட்டில் முதலீடு செய்த முன்னாள் எம்பி மீண்டும் தேர்தலில் போட்டியிடுவதாக தெரிவித்தார். பாஜக மீண்டும் ஆட்சி பிடித்தால் அமித்ஷா உள்துறை அமைச்சராகி விடுவார் என அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். கோவாவில் தேர்தல் பொதுக்கூட்டத்தில் டெல்லி முதலமைச்சரும் ஆம் ஆத்மி கட்சி ஒருங்கிணைப்பாளருமான அரவிந்த் கெஜ்ரிவால் உரையாற்றினார். அப்போது நடைபெறவுள்ள தேர்தல் நாட்டை காப்பதற்கான போர்க்களம் என குறிப்பிட்டார். இந்த தேர்தலில் பாஜக மீண்டும் வெற்றி பெற்றுவிட்டால் அடுத்த உள்துறை அமைச்சராக அமித்ஷா தான் பொறுப்பேற்பார் எனவும் அவர் தெரிவித்தார். அமித்ஷா உள்துறை அமைச்சரானால் என்ன நடக்கும் என்பதை எண்ணி பார்த்து வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மோடிக்கும் பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கானுக்கும் இடையே உறவு உள்ளதாகவும் அதனால்தான் மீண்டும் மோடி ஆட்சி அமைந்தால் இந்தியா பாகிஸ்தான் உறவு சிறப்பாக அமையும் எனவும் இம்ரான்கான் குறிப்பிட்டதாகவும் கெஜ்ரிவால் தெரிவித்தார். நரேந்திர மோடிக்கும் நிதிஷ்குமாருக்கும் உள்ள காதல் லைலா மஜ்னு காதலை விட வலிமையானது என அசாவுதீன் ஓவைசி தெரிவித்துள்ளார். ஹைதராபாத் நாடாளுமன்ற உறுப்பினர் அசாதுதீன் ஓவைசி பீகாரின் கிஷன்கஞ்சில் தேர்தல் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றினார். அப்போது நரேந்திர மோடிக்கும் நிதிஷ்குமாருக்கும் இடையே உள்ள உறவு உள்ளதாகவும் வெளியில் பகை போல தெரிந்தாலும் இருவருக்குமான காதல் லைலா மஜ்னு காதலை விட வலிமையானது என்றும் தெரிவித்தார். பாஜகவுக்கு வாக்களிக்காவிட்டால் முஸ்லிம்கள் வேலைவாய்ப்பு பெற முடியாது என மத்திய அமைச்சர் மேனகா காந்திக்கு ஓவைசி கண்டனம் தெரிவித்தார். மக்களவை தேர்தலில் அதிமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது என தென் சென்னை வேட்பாளர் ஜெயவர்தன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலை சந்திப்பதற்கு இன்னும் 4 நாட்களே உள்ள நிலையில் தமிழகத்தில் முக்கிய கட்சிகளாக இருக்கக்கூடிய அதிமுக, திமுக கட்சிகள் தொகுதி வாரியாக சென்று வேட்பாளர்கள் தங்களது பிரச்சாரத்தை முழு பணியோடு செய்து வருகின்றனர். அதன் அடிப்படையில் அதிமுக சார்பில் போட்டியிடும் தென் சென்னை தொகுதி வேட்பாளர் ஜெயவர்தன் மயிலாப்பூர் பகுதியில் இன்றைய பிரச்சாரத்தை மேற்கொண்டார். ஒவ்வொரு வீடாக சென்று மக்களை சந்தித்து இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்ட அவருக்கு மலர்கள் தூவியும் பட்டாசுகள் வெடித்தும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ஜெயவர்தன் பிரச்சாரத்திற்கு இன்னும் 2 நாட்களே உள்ள நிலையில் அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு மிக பிரகாசமாக உள்ளதாக நம்பிக்கை தெரிவித்தார். கிட்டத்தட்ட 95% தேர்தல் பிரச்சார பணிகள் முடிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைய தினத்தில் நம்ம மயிலாப்பூர் 2 மாநகராட்சி வட்டங்கள் இன்றைய காலை பொழுதிலிருந்து தேர்தல் பிரச்சாரம் எங்கே பார்த்தாலும் நல்ல வரவேற்பு மக்களிடத்தில் இருக்கின்ற மக்கள் நலன் பயக்கக்கூடிய கூட்டணிக்கு ஒட்டுமொத்தமாக தமிழக மக்களின் ஏகோபத்திய ஆதரவு இருக்கின்றது.
இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களித்தால் நடுவீதியில் மோடி நிறுத்திவிடுவார் என திருவள்ளூர் நாடாளுமன்ற அமமுக வேட்பாளர் பொன் ராஜா விமர்சித்தார். திருவள்ளூர் நாடாளுமன்றத்தில் போட்டியிடும் அமமுக வேட்பாளர் பொன் ராஜா திருவாலங்காடு ஒன்றியத்துக்குட்பட்ட கடகமாச்சத்திரம், ஆற்காடு குப்பம், இழுப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார். திறந்தவெளி வாகனத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது வேட்பாளர் பொன் ராஜாவிற்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதேபோல் அமமுக வேட்பாளர் பொன் ராஜாவை ஆதரித்து பொன்னேரியில் தமிழ்நாடு முஸ்லிம் லீக் தலைவர் முஸ்தபா பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வமும் மக்களுக்கு எதிரான மத்திய அரசை கொண்டுவர நினைப்பதாக கூறினார். மேலும் கனிமொழிக்கு மந்திரி பதவி கிடைப்பதற்காக பாஜகவுடன் ஸ்டாலின் ரகசிய உடன்பாடு செய்திருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் தன் கட்சிக்கு வாக்களிக்காதவர்களை ஸ்டாலின் மறந்து விடுவார் எனவும் கடுமையாக சாடினார். இமாமார்களையும் மொஹலாவாசிகளையும் இஸ்லாமிய பெருமக்களையும் சந்தித்து நீங்கள் எல்லாம் பரிசு பெட்டக சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபியின் ஏ டீமாகவும், திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபியின் பி டீமாகவும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகையால் அவர்களுக்கு நீங்கள் வாக்களித்தால் கண்டிப்பாக பாசிச பயங்கரவாத ஆட்சி மீண்டும் வந்துவிடும். அந்த வாக்குறுதியை நாங்கள் அளித்து பரிசு பெட்டக சின்னத்திலே வாக்களித்து கேட்டிருக்கின்றோம். மோடி மற்றும் எடப்பாடி ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் விரைவில் 2 ஆட்சிகளும் தூக்கி எறியப்படும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தேசிய செயலாளர் டி ராஜா தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் கனிமொழி மற்றும் விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் ஜெயக்குமார் ஆகியோரை ஆதரித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தேசிய செயலாளர் டி ராஜா பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், மத்திய அரசின் ஒரு வரி கொள்கையால் சாதாரண மக்கள் வாழ்க்கையில் பல்வேறு சோதனைகள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நரேந்திர மோடி ஆட்சி காலத்தில் அவர் கொண்டு வந்த ஒரு நாடு ஒரு வரி கொள்கை மாநிலங்களில் கொந்தளிப்பான சூழலை உருவாக்கி இருக்கின்றன. சாதாரண மக்கள் வாழ்க்கையில் பல்வேறு சோதனைகளை ஏற்படுத்தி இருக்கின்றன. மோடி அரசாங்கம் ஒரு கார்ப்பரேட் நிறுவனங்களின் அரசாங்கமாக மாறிவிட்டது. 1% இருக்கிற இந்த பெரும் முதலாளிகள் இன்றைக்கு இந்தியாவினுடைய மொத்த செல்வாதாரத்தில் 53% அதிகமாக அவர்கள் வைத்திருக்கிறார்கள். திமுக கூட்டணியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் தொல் திருமாவளவனை ஆதரித்து சிதம்பரத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் முத்தரசன் உரையாற்றினார். அப்போது பேசியவர், நேர்மையான அரசியல்வாதி என்றால் சாதி வரியை தூண்டாதீர்கள் என பாமக நிறுவனர் தலைவர் ராமதாசுக்கு வேண்டுகோள் விடுத்தார். நானும் மகாத்மா காந்தியை ஒண்ணுன்னு இவரு சொல்றாரு, யாரு தோட்டத்தையா சொல்றாரு, நான் இவரும் மகாத்மா. ஐயோ, மகாத்மா காந்தியை களங்கப்படுத்தாதையா, அவன் மாபெரும் மகான். அவன் உங்களிடம் இருக்கிற சின்ன இளைஞர்களை தூண்டிவிட்டு ஜாதி வரியை தூண்டிவிட்டு தடுக்க முயற்சிப்பது, கல்லெடுத்து வீசுவது, இது களவாளித்தனமான அரசியல். இது நல்ல அரசியல் அல்ல. இப்படிப்பட்ட அரசியலை மேற்கொள்ள வேண்டாம் என்று நான் கேட்டுக் கொள்கிறேன். இந்த அரசியல் தொடருமையானால் அந்த அரசியலை நாங்கள் சந்திப்போம் தயாராக இருக்கிறோம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். ஊழலும் லஞ்சமும் தேசியமயமாக்கப்பட்ட தேசத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதாகவும் நம்மிடம் இருக்கும் கல்வி மையம் ஒரு வர்த்தக மையமாக மாறி வருவதாகவும் சீமான் குற்றம் சாட்டினார். மத்திய சென்னை தொகுதியில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கார்த்திகேயனை ஆதரித்து அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் புரசிவாக்கத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றினார். அப்போது பேசியவர், நீரும் சோறும் கொடுப்பதற்கான எந்த திட்டமும் மோடியிடமும் ராகுலிடமும் இல்லை என்றார். நாட்டின் முதல் குடிமகனுக்கு கொடுக்கப்படும் மருத்துவ சேவைகள் கடைக்கோடி மனிதனுக்கும் கிடைக்க வேண்டும், அதுவே சிறந்த ஆட்சி என தெரிவித்தார். லஞ்சமும் தேசியமயமாக்கப்பட்ட ஒரு தேசத்தின் மக்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் ஊழல், எல்லாவற்றுக்கும் லஞ்சம் என்று கட்டமைக்கப்பட்ட ஒரு நாடாக இது மாறிவிட்டது. இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கிற கல்வி முறை என்பது ஒரு வர்த்தக கூடாரமாக மாறி நிற்கிறது. எந்த வகுப்பில் சேர்ந்து என்ன பணம் கட்டி படித்தால் என்ன வேலைக்கு செல்லலாம், எவ்வளவு சம்பளம் வாங்கலாம் என்று ஒரு வர்த்தக மையமாக, ஒரு வியாபார கூடாரமாக நம் கல்வி நிறுவனங்கள் மாறி நிற்பதை நாம் பார்க்கிறோம். குடும்ப அட்டைகள் மூலம் பெறப்படும் பொருட்களை படிப்படியாக நிறுத்துவதற்கு முயற்சிகள் நடைபெற்று வருவதாக மார்க்சிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் குற்றம் சாட்டினார். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் மதுரையில் போட்டியிடும் மார்க்சிஸ்ட் கட்சி வேட்பாளர் வெங்கடேஷனை ஆதரித்து அக்கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் வாக்குகள் சேகரித்தார். அப்போது பேசியவர், கடந்த 5 ஆண்டுகளாக பாஜக ஆட்சியில் பொதுமக்கள் அனுபவித்த இன்னல்கள் ஏராளம். இனியும் மோடி ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவுக்குத்தான் ஆபத்து என்றார். இரட்டை இலையில் ஓட்டு போடுவது நமக்கு நாமே தலையில் மண்ணை போட்டுக் கொள்வதற்கு சமமாகும் என கே பாலகிருஷ்ணன் தெரிவித்தார்.
நீங்க வாங்கியிருக்கிற 36 விமானத்துக்கு உண்மையான வேலை பார்த்தா வெறும் 50,000 கோடி இருந்தா போதும். ஆனா அதுக்கு 76,000 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கின என்ன காரணம்? எனவே ஒரு விமானத்துக்கு 3 மடங்கு அதிகமா விலை கொடுத்து வாங்குறது தான் இந்த நாட்டுக்கு நீங்க செய்யற காரியமா? இதுதான் பாதுகாப்பா? உண்மையிலேயே நாங்க என்ன சொல்றோம்னா, நரேந்திர மோடி மீண்டும் வந்தா மிகப்பெரிய ஆபத்துக்கு இந்தியாவுக்கு அவரால் தான் வருமே தவிர வேறு யாராலையும் வர. தமிழகத்தில் 61 நாள் மீன்பிடி தடைக்காலம் நாளை தொடங்குவதால் விசைப்படகு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. கடலில் மீன்களின் இனப்பெருக்க காலத்தில் மீன்வளத்தை பெருக்கவும் காக்கவும் ஆண்டுதோறும் மீன்பிடி தடைக்காலம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி இந்த ஆண்டில் ஏப்ரல் 15 முதல் ஜூன் 14 வரை மீன்பிடி தடைக்காலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 61 நாட்களில் விசைப்படகு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் நாட்டு படகுகளிலும் இழுவலைகளை பயன்படுத்த வேண்டாம் என்றும் மீன்வளத்துறையும் மாவட்ட நிர்வாகங்களுக்கு மீனவர்களுக்கும் அறிவுறுத்தியுள்ளன. கிறிஸ்துவர்களின் தவக்கால வழிபாட்டில் ஒன்றான குருத்தோலை ஞாயிறு தினத்தையொட்டி பல்வேறு பகுதிகளில் உள்ள தேவாலயங்களில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் குருத்தோலை ஞாயிறு தினத்தையொட்டி கிறிஸ்துவர்கள் தேவாலயங்களில் வழிபாட்டில் ஈடுபட்டனர். இதன் ஒரு பகுதியாக வேலூர் மாவட்டத்தில் உள்ள விண்ணரசி மாதா ஆலயத்தில் இன்று குறுந்தோலை ஞாயிறு கொண்டாடப்பட்டது. மேலும் ஆலயத்தில் சிறப்பு பிரார்த்தனைகளும் நடைபெற்றது. இதேபோல் கோவை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள கிறிஸ்துவர்கள் கையில் குறுந்தோலை ஏந்தியவாறு நடைப்பயணம் மேற்கொண்டு தேவாலயங்களுக்கு சென்று வழிபட்டனர். இதில் திரளான கிறிஸ்துவர்கள், பாதிரியார்கள், கன்னியாஸ்திரியர்கள் உள்பட பலர் கலந்து கொண்டார்கள். மேலும் தூத்துக்குடியில் உள்ள 430 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பனிமய மாதா பேராலயத்தில் அருட்தந்தை லெரின்டி ரோஸ் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கையில் தென்னை குறுந்தோலைகளை ஏந்தி ஓசன்னா பாடியவாறு கிறிஸ்துவர்கள் ஊர்வலமாக சென்றனர். இதில் ஏராளமான கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். மக்களவை தேர்தலை முன்னிட்டு காங்கயத்தில் 200க்கும் மேற்பட்ட காவலர்களின் அணிவகுப்பு பேரணி நடைபெற்றது. தேர்தல் பாதுகாப்பு நடவடிக்கை குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் திருப்பூர் மாவட்டம் காங்கயத்தில் 200க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பங்கேற்ற அணிவகுப்பு பேரணியை காங்கயம் துணை காவல்துறை கண்காணிப்பாளர் செல்வம் துவக்கி வைத்தார். பேண்ட் வாத்தியங்களுடன் நகரின் முக்கிய வீதிகளின் வழியாக வலம் வந்த இந்த பேரணி பொதுமக்களின் கவனத்தை வெகுவாக ஈர்த்தது. நேர்மையாக வாக்களிக்க வலியுறுத்தி சென்னை பெசன்ட் நகரில் நடைபெற்ற மாரத்தான் ஓட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அம்பேத்கர் பிறந்தநாளையொட்டி ஒவ்வொருவரும் நேர்மையாக வாக்களிக்க வேண்டுமென உறுதியேற்கும் வகையில் நேர்மை 2019 தேர்தல் ஓட்டம் என்ற தலைப்பில் சென்னை பெசன்ட் நகரில் மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. திரைப்பட இயக்குநரும் நடிகருமான சமுத்திரக்கனி மாரத்தான் ஓட்டத்தை தொடங்கி வைத்தார். மாரத்தான் ஓட்டத்தில் பள்ளி, கல்லூரி மாணவர்கள், தன்னார்வ தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள். முன்னதாக ஓட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய இயக்குநர் சமுத்திரக்கனி மக்களின் போராட்டத்தில் வேட்பாளர்கள் கலந்து கொண்டனரா என ஆய்வு செய்து வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். எத்தனை வேட்பாளர்கள் இருந்தாலும் சரி, ஒவ்வொரு வேட்பாளர்களை பற்றியும் தகவல்களை எடுத்து இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், மக்கள் போராட்டங்களில் எத்தனை போராட்டங்கள் இவங்க கலந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வு செய்து அதில் தகுதியான ஒருத்தரை பார்த்து வாக்களிங்க. நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். கொஞ்சம் கவனமாக வாக்களிங்க. சித்தூர் அருகே சாலை நின்று கொண்டிருந்த பெண் மீது கார் மோதிய விபத்தில் அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். ஆந்திர மாநிலம் சித்தூர் அருகே நாகலட்சுமி மற்றும் அவரது சகோதரி ஞானசுதா ஆகிய இருவரும் சாலையோரத்தில் குளிர்பானம் அருந்திக் கொண்டிருந்தனர். அப்போது குடிபோதையில் காரை ஓட்டி வந்த இளைஞர்கள் இருவர் மீது மோதினர். இந்த விபத்தில் நாகலட்சுமி என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் இச்சம்பவத்தில் பலத்த காயமடைந்த ஞானசுதா சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர்.
புத்தம் புதிய செய்திகள் அவ்வப்போது முழுமையாக மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கும். இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.